الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما صدق الله العظيم. سألت رسول الله صلى الله عليه وسلم عن نظر الفجاءة فأمرني أن أصرف بصري صدق رسوله الكريم. விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விருட்சகங்களையும் மண்ணிலே பல கோடிக்கணக்கான படைப்பினங்களையும் படைத்து பசிக்கின்ற போதெல்லாம் புசிக்கின்ற உணவை ருசிக்க வைத்து அதை ரசித்து கொண்டிருக்கும் மேகவல்லோனாம் இறையோனை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கத்துக்கு எதிர்த்து தூதராக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை தொடர்ந்த துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபீன்கள் இன்ஷா அல்லாஹ் மறுமை வரை முஸ்லிமாக முஃமினாக வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை எத்தி வைப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நம் சமூகத்தில் மிகவும் பேசப்படும் ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த ஹிஜாபாக இருந்து கொண்டிருக்கின்றது. சமூகம் எனும் கட்டிடம் உறுதியாக இருக்க வேண்டுமெனில் அதன் அடித்தளமாக திகழும் ஆணும் பெண்ணும் ஒழுக்கத்தோடு வாழ்வது அவசியம். ஆகவேதான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், ஒழுக்கமே உண்மையான சொத்து போன்ற சொற்கள் சமூக வழக்கில் நாம் பாவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் பொதுநலன் பேணும் இஸ்லாமிய மார்க்கம் ஆண்களும் பெண்களும் சுய ஒழுக்கத்தோடு வாழுமாறு அதிகம் போதிக்கின்றது. அவர்களுக்கு பல்வேறு உரிமைகளை வழங்கியிருப்பது போன்று சில கடமைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறது. அவற்றில் ஆரம்ப கட்ட அறிவுரையாக பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறு போதிக்கிறது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனின் 24வது அத்தியாயத்தின் 30வது வசனத்திலே பேசுகிறான். قُلْ لِلْمُؤْمِنِينَ يَغُضُّوا مِنْ أَبْصَارِهِمْ وَيَحْفَظُوا فُرُوجَهُمْ ذَلِكَ أَزْكَى لَهُمْ إِنَّ اللَّهَ خَبِيرٌ بِمَا يَصْنَعُونَ. முஹம்மதே, தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு தமது கற்பை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு கூறுவீராக. இது அவர்களுக்கு பரிசுத்தமானது, அவர்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்பதாக பேசிக் கொண்டிருக்கின்றது. மேலும் அதனை தொடர்ந்து 31வது வசனம் 24வது அத்தியாயத்தின் பேசுகிறது. وَقُلْ لِلْمُؤْمِنَاتِ يَغْضُضْنَ مِنْ أَبْصَارِهِنَّ وَيَحْفَظْنَ فُرُوجَهُنَّ. தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக என்பதாக 31வது வசனம் பேசுகின்றது. மனிதன் ஒன்றை விரும்புவதற்கும் வெறுப்பதற்கும் பார்வையே முக்கிய காரணியாக உள்ளது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒழுக்க நெறிகளின் பட்டியலில் முதல் இடம் வகிப்பது பார்வை கட்டுப்பாடுதான். இதை கடைபிடிப்பதில் ஆண்களுக்கு கூடுதல் அறிவுரையை இஸ்லாம் வழங்குகின்றது. அதற்கு தகுந்த காரணம் உள்ளது. மனித சமுதாயம் தலை தோங்க சில தனித்துவமான ஏற்பாடுகளை இறைவன் செய்திருக்கின்றான். அதன்படி ஆண்களை ஈர்க்கும் அம்சங்கள் பெண்களுக்கு தரப்பட்டுள்ளன. இதை பெரும் ஆராய்ச்சி இல்லாமல் இயல்பாகவே எங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆண் மிகவும் குறைந்த ஆடையுடன் இருந்தாலும் கூட அவனை பார்க்க பெண்கள் பெரிதும் ஆசைப்படுவதில்லை, ஆர்வம் காட்டுவதில்லை. அதே சமயம் ஒரு பெண் குறைந்த அளவு உடல் எடுப்பை காட்டினாலும் சுற்றியிருக்கும் ஆண்களின் பார்வையின் மாற்றம் ஏற்படுகிறது, மனம் தடுமாற்றம் அடைகிறது. இதை பற்றி தான் அல்லாஹு தஆலா சூரா ஆல் இம்ரானிலே பேசுகிறான். 14வது வசனம் பேசுகிறது. எப்படி? زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ
من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. எப்படி பேசுகிறது? அல்லாஹு தஆலா பேசுகிறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத். ஆரம்பமாக அல்லாஹ் குறிப்பிடுவது மினன் நிசா, பெண்களைத்தான். பெண்கள், ஆண் மக்கள், திரட்டப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியின் குவியல்கள், அழகிய குதிரைகள், கால்நடைகள் மற்றும் விளைநிலங்கள் ஆகிய மன விருப்பம் ஏற்படுத்தும் பொருட்களை நேசிப்பது மனிதர்களுக்கு கவர்ச்சியாக ஆக்கப்பட்டுள்ளது இவ்வுலகில் என்பதாக அல்லாஹு தாலா பேசுகிறான். இவை இவ்வுலக வாழ்க்கையின் வசதிகள் என்பதாகவும் பேசுகிறான். அல்லாஹ்விடம் அழகிய புகலிடம் உண்டு என்பதாக அல்லாஹு தாலா இறுதியாக வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப் என்பதாக பேசுகிறான். எனவே நாங்கள் இதை நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் அலங்காரத்தை வெளிக்காட்டும் போது ஆண்களிடம் சஞ்சலத்தை தூண்டுகின்றது. இந்த உண்மையை உள்ளூர் முதல் உலக அளவில் நடந்த பாலியல் தொடர்பான பல்வேறு கருத்து கணிப்புகளும் ஆய்வுகளும் ஒப்புக்கொள்கின்றன. ஆதலால் இஸ்லாத்தின் ஆண்களுக்கு பின்வருமாறு அறிவுரை கூறுகிறது. இஸ்லாம் குறிப்பிடுகிறது எப்படி? ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிக்கக்கூடிய ஹதீஸ், எதர்ச்சியாக அந்நிய பெண் மீது பார்வை விழுவதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன். அப்போது எனது பார்வையை உடனடியாக திருப்பிக் கொள்ள வேண்டும் என அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள் என்பதாக இந்த ஹதீஸ் வந்திருக்கின்றது. முஸ்லிமிலே 4363வது ஹதீஸாக இது பதிவாக இருக்கின்றது. எனவே நாங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். உங்கள் திருமணத்திற்கான செலவுக்கான சக்தி பெற்றவர் திருமணம் செய்யட்டும். புகாரிலே 1905வது ஹதீஸ் எப்படி பேசுகிறது? அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எப்படி? மன் இஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகல்லு லில்பஸர் வஅஹ்ஸனு லில்ஃபரஜ் வமன் லம் யஸ்ததி' ஃபஅலைஹி பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லஹு விஜா என்பதாக பேசுகிறது. எப்படி? உங்களில் ஒருவர் திருமணம் பெற சக்தி பெற்றிருந்தால் பணத்தாலும் உடலாலும் ஃபஇன்னஹு அவர் ஃபல்யதஸவ்வஜ் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஃபஇன்னஹு அகல்லு லில்பஸர் அது அவருக்கு எதை செய்யும்? அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் அவருடைய பார்வையை அது தடுக்கும், பார்வையை கட்டுப்படுத்தும். வஹ்ஸனுல் ஃபரஜ் கற்பை பாதுகாக்கும். வமல்லம் யஸ்ததி' எவர் அதற்கு சக்தி பெறவில்லையோ ஃபஅலைஹி அவர் மீது கடமையாகிறது பிஸ்ஸௌம் நோன்பு நோட்கட்டும். அவர் நோன்பு நோட்கட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜா அதுதான் அவருக்கான கேடயம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இதை கடைபிடித்து ஒழுக வேண்டும். சிலர் சொல்கிறார்கள் என்று ஹிஜாப் ஏன் இன்னும் அணியணும் அப்படின்ற மாதிரி, இது ஒரு துணிதானே, அதற்கு இவ்வளவு பெரிய விவாதமா என்றெல்லாம் தற்பொழுது காலகட்டத்திலே பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா சகோதர சகோதரிகளே? ஹிஜாப் என்பது ஒரு துணி இல்லை, அது ஒரு அடையாளம், அது ஒரு வாக்குறுதி, அது அல்லாஹ்வுடன் உள்ள ஒரு உறவு என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றது. இன்று ஹிஜாப் என்றால் என்ன என்று நாங்கள் பார்ப்போமானால், ஹிஜாப் என்பது ஒரு துணி இல்லை என்பது எங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லும் சின்னம். அது ஒரு மெசேஜ் சொல்லுது. எப்படி? அது சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்துக்காக அல்ல, நான் அல்லாஹுக்காகத்தான் வாழ்கின்றேன் என்பதாக சொல்கிறது. அல்லாஹு தஆலா 33வது அத்தியாயத்தின் 59வது வசனத்தில் எப்படி பேசுகிறான்? அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், யா அய்யுஹன் நபியு குலில் அஸ்வாஜிக வபனாதிக வனிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின் ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما. அல்லாஹு தஆலா பேசுகிறான், நபியே நீரும் மனைவியர்களுக்கும் பெண்களுக்கும் ஈமான் கொண்டவர்கள் பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலை முந்தானைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு கூறுவீராக. அவர்கள் கண்ணியமானவர்கள் என அறியப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க இது சுலபமான வழியாகும் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். மேலும் தொடர்ந்து சொல்கிறான், وَكَانَ اللَّهُ غَفُورًا رَحِيمًا மேலும் அல்லாஹு தஆலா மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க அன்புடையவனாகவும் இருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக எடுத்து காட்டுகிறான். எனவே அது ஒரு ஆலோசனை அல்ல, அது ஒரு உத்தரவு, அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களை அழகாக படைத்திருக்கிறான், அதை
காப்பாற்றிக் கொள்ள சொல்லி இருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹு தாலா ஹிஜாபை கட்டளையிட்டான் தெரியுமா சகோதரிகளே? நினைத்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அழகையும் அருமையையும் மதிப்பையும் கொடுத்திருக்கின்றான். அது பழியல்ல, பொக்கிஷம். இதை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு வைரத்தை வாங்கினால் அதை யாரும் தெருவில் திறந்து வைக்க மாட்டார்கள். அது ஒரு பெட்டியில் வைத்து காப்பாற்றுவார்கள். அது மதிப்புள்ளது என்பதனால்தான். முத்து எப்பொழுதுமே வெளியில் கிடைக்காது, கடல் அடியினுள் ஆழத்தில் தான் கிடைக்கும். இது எப்படி இவ்வளவு பவர்ஃபுல் என்று பார்த்தால் அது மறைமுகமாக உள்ளது. மறைமுகமாக இருக்கக்கூடிய அனைத்துக்கும் பவர் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலவே அல்லாஹ் உங்களை பாதுகாக்க சொல்லி ஹிஜாப் கொடுத்திருக்கின்றான். அது ஒரு கட்டுப்பாடு அல்ல, அது ஒரு கவசம். என் ஹிஜாப் என் கௌரவம், என் ஹிஜாப் என் மரியாதை, என் ஹிஜாப் என் அடையாளம் என்று மாறுதட்டி பேசக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலாவுடைய வாக்குறுதி என்றுமே மாறாது. அது ஈருலகிற்கும் அது பொருந்தும். அது உலக முடிவு நாள் வரைக்கும் அது நிலைத்திருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹிஜாப் என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு தக்வாவின் வெளிப்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய உலகம் சொல்கிறது அழகை காட்டினால் தான் நம்பிக்கையுடன் இருப்பாய் என்பதாக. ஆனால் இஸ்லாம் சொல்கிறது அழகை மறைத்தால் தான் மரியாதை கிடைக்கும் என்பதாக. உலகமா இஸ்லாமா என்று பார்த்தால் இஸ்லாம் சொல்வது 100% உண்மை என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அழகை காட்டினால் தான் நம்பிக்கையுடன் இருப்பாய் என்றால் நாங்கள் நிர்வாணமாக திரிவது இஸ்லாம் பாவம் என்று குறிப்பிடுகின்றது. அழகை மறைத்தால் தான் மரியாதை கிடைக்கும் என்று இஸ்லாம் பேசுகின்றது. எங்களுடைய மரியாதை உடையில்லை, அது இதயத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் நன்றாக மனதில் பதித்து கொள்ள வேண்டும். ஆம், சமூகம் கேட்கும் ஹிஜாப் பழமையானது, ஹிஜாப் அணிந்தா சுதந்திரம் போயிடும். ஆனாங்க நீங்க சொல்லணும், என் ஹிஜாப் உங்களுக்காக அல்ல, அது என்னை படைத்த ரப்புக்காக. நீ ஹிஜாப் அணிந்தவுடனே நீ ஒரு மஸ்ஜித் கேர்ள் இல்லை, நீ ஒரு சோலிட் ஆஃப் இமாம், நீ ஒரு முஸ்லீம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம் வரலாற்றில் எத்தனை பெண் பிரமுகர்கள் இருந்திருக்கின்றார்கள். அனைவரும் ஹிஜாபின் மூலமாக உயர்த்தப்பட்டவர்களே. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெரிய வியாபாரி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள். அவர்கள் அடக்கம், அவர்களின் மரியாதை, அவர்கள் உலகமே உயர்த்தியதற்கு காரணம் இந்த மறைக்கப்பட்ட ஹிஜாபாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் ஹிஜாப் அணிந்து தாழ்ந்தவர்களாகவில்லை, அவர்கள் ஹிஜாப் அணிந்து உலகத்தால் மரியாதை பெற்றவர்கள். ஹிஜாப் doesn't hide your beauty, it defines your purity. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஹிஜாப் அணிவது சுபமில்லை. கல்லூரி, வேலை, சமூகம் இதெல்லாம் ஒரு சேலஞ்சாக மாறிவிட்டது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஜன்னாதான் உண்மையான சுபம். ஜன்னாவைத்தான் நாங்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் இந்த உலகத்திற்காக வாழ வந்தவர்கள் அல்ல, மறுமைக்காக விளைநிலத்தில் வந்தவர்கள். நாங்கள் எங்களுடைய பயிர்களை விதைத்து அதுக்கு அறுவடை செய்ய மறுமைக்கு செல்ல இருக்கின்றோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இதை பற்றித்தான் சூரா முல்கில் 2வது வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசுகிறான். எப்படி அல்லாஹு தஆலா உலகத்தையும் மறுமையும் படைத்ததற்கு காரணத்தை சொல்லும்போது எப்படி சொல்கிறான்? அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் செயலால் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா வாழ்வையும் இந்த மரணத்தையும் படைத்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். காரணம், எங்களுடைய வாழ்க்கையை முழுக்க இறைவனுக்காக நாங்கள் வாழ்ந்தோமா, அல்லது நாங்கள் இறைவனுக்காக வாழாமல் எங்களுடைய மனோ இச்சைப்படி வாழ்ந்தோமா என்ற எக்ஸாமுக்காகத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். யாராவது அல்லாஹுக்கு பயந்து நம்பிக்கை வைப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு வழி செய்து தருவான் என்பதாக சூரா தலாக் 65வது அத்தியாயத்தின் 2 தொடக்கம் 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி பேசுகிறான்? யார் அல்லாஹுக்கு பயந்து நம்பிக்கை வைப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு வழி செய்து தருவான் என்பதாக. அதனால் ஒவ்வொரு முறை நீங்கள் ஹிஜாப் அணிந்த போதும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். அந்த பேஷன்ஸ், அந்த தைரியம், அது உடனடியாக உங்கள் புத்தகத்தில் எழுதப்படுகின்றது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இதை பற்றி பல இடங்களிலே பேசியிருக்கிறான். மறைக்க வேண்டும் என்று சொல்வது காரணம் இருக்கின்றது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதித்ததற்கு காரணம் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா கட்டளையிட்டதற்கு காரணம் இருக்கின்றது. எதற்காக? மறைக்கப்பட்ட பொருள்களுக்குத்தான் மிகவுமே மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹிஜாப் என்பது ஒரு துணி அல்ல, அது ஒரு வாக்குறுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமை என்று சொல்லும் அர்ப்பணிப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், என் ஹிஜாப் வழியாக உன்னை மகிழ்விக்கணும், இதை நாங்கள் அல்லாஹுக்காக யா அல்லாஹ் என்னை நிலைத்த நம்பிக்கையுடன் ஆக்கணும் என்பதாக நாங்கள் அல்லாஹுடன் பிரார்த்திக்க வேண்டும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா பல இடங்களில் இதை பற்றி பேசியிருக்கிறான். ஆண்களின் சபலத்தை தூண்டும் வகையில் பெண்கள் ஆடை அணிவது சமூக சீர்கேட்டுக்கு வழிவகுக்கும் என்று சமூக அக்கறை கொண்டவர்கள் சரியாக புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் பெண்களுக்கு சொல்லும் ஆடை கட்டுப்பாட்டை மனதார வரவேற்கிறார்கள். எனவேதான் நமது நாட்டிலும் கூட ஆடை ரீதியாக பல சட்டங்கள் போடப்பட்டன. கோயில்களுக்கு வரும் மக்களுக்கு இந்து அறநிலைத்துறை ஆடை கட்டுப்பாட்டை அமல்படுத்தியது. பள்ளி மற்றும் கல்லூரியின் பெண்கள் முழுமையான ஆடையை அணியுமாறு விதிவகுக்கப்பட்டது. வருவாய் துறையில் இருப்போர் ஆடை விஷயத்தில் கட்டுக்கோப்புடன் இருக்குமாறு அத்துறை சார்பாக அறிவுறுத்தப்பட்டது. இதுபோன்று பல சட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல இடங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் ஒன்றுதான். ஆண்களின் மன கிளர்ச்சியை தூண்டும் வகையில் பெண்களின் ஆடை இருந்துவிடக்கூடாது, அவர்களுடைய ஹிஜாப் இருந்துவிடக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பெண்களிடமுள்ள ஈர்ப்பை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க துடிக்கும் ஆட்களே விளம்பரங்கள், நாடகங்கள், திரைப்படங்கள் போன்றவற்றின் பெண்களை காட்சி பொருளாக நிறுத்த முனைகிறார்கள். சுயநலத்துக்காக சமூகத்தை நாசப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். முழுமையாக உடை அணிவதுதான் கண்ணியம் என ஒப்புக்கொள்ளும் இவர்கள் பெண்கள் விஷயத்தில் மாறுபட்டு நிற்கின்றார்கள். அங்கு அவயங்களை வெளிக்காட்டும் ஆடைகளில் மகளிர் அணியும் போது ஆதரிக்கிறார்கள். அதே சமயம் இத்தகைய கயவர்கள் தங்கள் வீட்டு பெண்களை அப்படி வெளியே சென்று வருவதற்கு அனுமதி வழங்குவதில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் இவர்கள் வக்கிர நோக்கம் பளிச்சென புரிகின்றது. இந்த நபர்கள் தங்களது கீழ்த்தரமான எண்ணங்களை மறைப்பதற்கு பெண்ணுரிமை எனும் முழக்கத்தை சாதனமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எப்படி வேண்டுமானாலும் ஆடை அணியும் உரிமை பெண்ணுக்கு இருக்கின்றது என்பதாக வெளிப்பாடாக சொல்கின்றார்கள். அவள் சமூகத்தை பற்றி கண்டுகொள்ள வேண்டியதில்லை என்று வரட்டுத்தனமாக வாதிடுகின்றார்கள். அதன் பின்னணியில் ஒளிந்துள்ள பாதகங்களை புரியாமல் நவீன கால பெண்களும் அதில் மயங்கி விடுகிறார்கள். எவ்வித உறுத்தலும் இல்லாமல் ஆபாசமான நடை போட துவங்கி விடுகிறார்கள். தங்களை முற்போக்குவாதிகள் என்று மார்தட்டி கொள்ளும் ஆசாமிகள் இதற்கு வக்காலத்து வாங்குவதுதான் வேதனையான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று பெண்கள் போக பொருளாக பார்க்கப்படுவதையும் வளம் வருவதையும் இஸ்லாம் அறவே வெறுக்கிறது. அவர்களை சமூகத்தில் கண்ணியமாக வாழச் செய்வதற்காக வழிகளை வகுத்துள்ளது. தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக. அவர்கள் தமது அலங்காரத்தில் வெளியே தெரிபவை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம். தமது முக்காடுகளை, தமது ஹிஜாப்களை மார்பின் மேல் போட்டுக்கொள்ளட்டும். தமது கணவர்களுடைய தந்தையர், புதல்வர்கள், கணவர்களின் புதல்வர்கள், சகோதரிகளின் புதல்வர்கள், பெண்கள் தங்களுக்கு சொந்தமான அடிமைகள், ஆண்களின் இல்லாத வயதில் காரணமாக பெண்கள் மீது நாட்டமில்லாத பணியாளர்கள், பெண்களின் மறைவிடங்களை அறிந்து கொள்ளாத குழந்தைகள் தவிர மற்றவர்களிடம் தமது அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்பதாக அல்லாஹு தாலா பேசுகிறான். 24வது அத்தியாயத்தின் 31வது வசனம் பேசுகின்றது. அவர்கள் மறைந்திருக்கும் அலங்காரம் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தமது கால்களால் அடித்து நடக்க வேண்டாம். நம்பிக்கை கொண்டோரே, அனைவரும் அல்லாஹ்வை நோக்கி திரும்புங்கள், இதனால் வெற்றியடைவீர்கள் என்பதாக பேசுகின்றது. நாங்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றான் என்றால் எந்தவித காரணமும் இல்லாமல் அல்லாஹு தாலா குறிப்பிட மாட்டான். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்க மாட்டார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக மனதிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா 33வது அத்தியாயத்தின் 59வது வசனத்திலே பேசுகின்றான். யா அய்யுஹன் நபியு, நாங்கள் மேலே குறிக்காட்டிய வசனம் எப்படி உங்களுடைய மனைவியருக்கு, உங்களுடைய புதல்வியருக்கு, நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு எப்படி இந்த ஹிஜாபை தங்கள் மீது தொங்க விடுமாறு கூறுவீராக. அவர்கள் அறியப்படவும்
தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கவும் இது ஏற்றது. அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான் என்பதாக இது பேசிக்கொண்டிருக்கின்றது. சமூகத்தில் எழும் சிக்கல்களுக்கு இஸ்லாம் பல கோணங்களில் தீர்வை சமர்ப்பிக்கும். இன்னும் சொல்வதாயின் அந்த பிரச்சனையின் ஆணிவேரை கண்டறிந்து களை எடுக்கும் பவர் இந்த இஸ்லாம் இருக்கின்றது, இந்த மார்க்கத்துக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டான். எப்படி? இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் என்பதாக குறிப்பிட்டான். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று நவீன உலகம் பல விடயங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனை ஆராய்ச்சி செய்து பல விடயங்களை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இது உண்மையான புத்தகம், இது மனிதனால் இயற்றப்பட்டது இல்லை என்று இன்று நவீன சமூகம் இதை உறுதிப்படுத்தி கொண்டு வருகின்ற காலம். சயின்ஸ் இவ்வளோ வளர்ந்திருந்தும் இதை தற்பொழுது உறுதிப்படுத்தி கொண்டு வருகின்றது. நாங்கள் இதை மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். அந்த ரீதியில் பெண்கள் விஷயத்தில் எல்லை தாண்டிவிடக் கூடாதென ஆண்களை பலமாக எச்சரித்துள்ளது. அதுபோன்று பெண்களுக்கும் ஆடை கட்டுப்பாட்டை விதித்துள்ளது. உடலை முழுமையாக மறைத்து கொள்வது நபிகளாரின் மனைவியருக்கு மட்டுமுரிய தனி சட்டம். மற்ற முஃமினான பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்பு தங்களது முகம், முன்கைகள், பாதங்களை தவிர்த்து மற்ற பகுதிகளை மறைத்து கொள்ள வேண்டும். இதனை மேற்கண்ட வசனங்கள் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் மூலம் தெளிவாக அறிய முடிகிறது. இக்கட்டளையை பெண்கள் முறையாக பின்பற்றும் போது அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர்களிடம் ஆண்களின் உணர்வுகளை தூண்டும் தன்மை வெளிப்படாது. இதனால் தேவையற்ற தொல்லைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இதன் முக்கியத்துவம் மற்றும் நன்மைகளை முஃமினான பெண்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அவர்களுக்கு பின்வரும் செய்திகளில் தகுந்த பாடமும் வழிகாட்டுதலும் இருக்கின்றது. என்ன செய்தி? ஒரு ஹதீஸிலே வந்திருக்கின்றது. எப்படி? யர்ஹமுல்லாஹு நிசா அல் முஹாஜிராத்தில் உவல் லம்ம அன்ஸலல்லாஹ் வல் யضربن பிஹுமுரிஹின் அலா ஜுயூபிஹின் 131 எப்படி பேசுகின்றது? ஆரம்பகால முஹாஜிர் பெண்களுக்கு அல்லாஹ் கருணை புரிவானாக. நபியே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் கூறுக, அவர்கள் தங்கள் மார்புகள் மேல் தங்களின் துப்பாட்டாவை போட்டு மறைத்து கொள்ளட்டும் எனும் வசனத்தை அல்லாஹ் அருளிய போது அவர்கள் தங்கள் கீழாடையில் ஒரு பகுதியை கிழித்து அதனை துப்பட்டாவாக ஹிஜாபாக அணிந்து கொண்டார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ் புகாரியிலே 4758வது ஹதீஸாக பதிவாக இருக்கின்றது. இன்னும் ஒரு ஹதீஸ் புகாரியிலே 578வது ஹதீஸாக பதிவாக இருக்கின்றது. எப்படி? நம்பிக்கை உள்ள முஃமினான பெண்கள் தங்களது கம்பளி ஆடைகளால் போர்த்தி கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஃபஜ்ர் தொழுகையில் பங்கெடுப்பவர்களாக இருந்தனர். தொழுகையை முடித்து கொண்டு தமது இல்லங்களுக்கு திரும்பிச் செல்வார்கள். இருட்டின் காரணமாக அவர்களை யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்பதாக பேசுகின்றது. அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் மார்க்கம் கூறும் வகையில் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். ஹிஜாப் அணிவதில் கண்ணும் கருத்துமாயிருந்தார்கள். இந்த விஷயத்தில் இன்றைய கால பெண்களோ அதிக அலட்சியத்தோடு இருக்கின்றார்கள். ஒரு கைக்குட்டை அளவு துணியை தலையில் கட்டிக்கொண்டு ஹிஜாப் என்று சிலர் சொல்லிக் கொள்கிறார்கள். முஸ்லிம் அல்லாத அந்நிய ஆண்களிடம் ஹிஜாபை பேண வேண்டியதில்லை என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆலிம்கள் முன்னிலையில் வரும்போது மட்டும் முக்காடு பட்டுக் கொள்வோரும் உள்ளனர். சிலரோ உடலோ ஒட்டி பிடிக்கும் வண்ணம் இறுக்கமாக ஆடை அணிந்து செல்கிறார்கள். பார்வை ஊடுருவும் வகையில் மெல்லிய துணியில் ஹிஜாபை அணிகிறார்கள். இப்படியெல்லாம் கவனக்குறைவாக இருக்கும் முஸ்லிம் பெண்கள் மறுமையை அஞ்சி தங்களை மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டும். இரு பிரிவினர் நரகவாசிகளில் அடங்குவர். அந்த இரு பிரிவினரை நான் பார்த்ததில்லை. முதலாவது பிரிவினர் யாரெனில், மக்களில் சிலர் பசுமாட்டின் வாளை போன்ற நீண்ட சாட்டைகளை தம்மிடம் வைத்துக்கொண்டு மக்களை அடிப்பார்கள். இரண்டாவது பிரிவினர் யாரெனில், மெல்லிய உடையணிந்து தம் தோள்களை சாய்ந்து நடந்து அந்நிய ஆடவர்களின் கவனத்தை தன்பால் ஈர்க்கக்கூடிய பெண்கள் ஆவர். அவர்கள் தலை மற்றும் கழுத்து நீண்ட ஒட்டகங்களின் இரு பக்கம் சாயக்கூடிய திமில்களை போன்றிருக்கும். அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். சொர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள். சொர்க்கத்தில் நறுமணமோ இவ்வளவு பயண தொலைவிலிருந்தே வீசிக்கொண்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது முஸ்லிமிலே
4316வது ஹதீஸாக பதிவாக இருக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஹிஜாப் விஷயத்தில் முஸ்லிம் பெண்களிடம் அலட்சிய போக்கு நுழைய மற்றொரு காரணமும் உள்ளது. பெண்களின் ஆடைக்குரிய அளவுகோலை சரியாக அறியாமலும் பேணுதல் என்ற பெயரிலும் வரம்பு மீறி சில முஸ்லிம் பெண்களுக்கு கூடுதல் கட்டுப்பாட்டை திணிக்கின்றார்கள். மார்க்க சட்டத்திற்கு மாற்றமாக முகத்தையும் முன் கையையும் பாதங்களையும் கட்டாயம் மறைக்க வேண்டும் என ஹிஜாப் சட்டத்தில் கடுமை காட்டுகிறார்கள். இது சிலருக்கு ஹிஜாப் சட்டத்தின் மீது தவறான புரிதலும் வெறுப்பும் ஏற்பட காரணமாகி விடுகின்றது. இதை பற்றி ஒரு ஹதீஸ் வருகின்றது, நாங்கள் பார்ப்போமானால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியிலே 3331வது ஹதீஸாக இது பதிவாக இருக்கின்றது. எப்படி? பெண்கள் விஷயத்தில் என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களை நல்ல விதமாக நடத்துங்கள். ஏனெனில் பெண் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றாள். மேலும் விலா எலும்பிலேயே அதன் மேற்பகுதி மிக கோணலானதாகும். நீ அதை பலவந்தமாக நேராக்க முயன்றால் உடைத்து விடுவாய். அதை அப்படியே விட்டுவிட்டால் அது கோணலாகவே இருக்கும். ஆகவே பெண்கள் விஷயத்தில் என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதாக இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. அவனது கிருபையால் பெரும் மாற்றம் முஸ்லிம் சமூகத்தில் ஏற்பட்டது. மார்க்கத்தில் உள்ளவாறு ஹிஜாபை பேணும் பெண்கள் அதிகரித்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஹிஜாப் என்பது பெண்ணை அடிமைத்தனத்தின் அடையாளம் என்று நெடுங்காலமாக கூறப்பட்ட தவறான கருத்துக்களும் பெருமளவு களையப்பட்டுள்ளது. இத்தோடு நாம் ஓய்ந்துவிடக்கூடாது. இன்னும் ஹிஜாப் பற்றிய போதுமான புரிதல் இல்லாத மக்கள் இருக்கவே செய்கிறார்கள். அவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் பொறுப்பும் நமக்கு உள்ளது என்பதனால் தான் நாம் இன்று இதை பற்றி மிக திட்ட தெளிவாக உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். மாமறையும் அதன் விளக்கமான நபிமொழிகளும் பெண்களுக்கு போதிக்கின்ற நெறிமுறைகளே அவர்களின் வாழ்வுக்கு உகந்தவை என்பதை நாங்கள் மனதில் பதித்து கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அதற்கேற்ப வாழும்போது அவர்கள் அனைத்து உரிமைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் மனதில் பதித்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் உரிய பாதுகாப்பும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். எனவேதான் அல்லாஹும் அவனது தூதரும் எப்படி குறிப்பிட்டார்களோ அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு தைரியம் கொடுக்கட்டும். அவர்களின் ஹிஜாப் அவர்களுக்கு மரியாதையும் ஜன்னாவையும் தரட்டும். அவர்களை விமர்சிக்கின்றவர்களை அல்லாஹ் வழிநடத்தட்டும். இன்றிலிருந்தாவது நாங்கள் முழுமையாக எங்களுடைய அனைத்து விதமான இந்த ஹிஜாப் சம்பந்தப்பட்ட விடயங்களையும் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை இதனூடாக சீர்படுத்தி கொள்ள வேண்டும். ஜன்னாவுக்கான வாழ்க்கையாக எம்முடைய வாழ்க்கையை நாங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதை இன்றிலிருந்து நாங்கள் உள்ளத்திலே உறுதி பூண வேண்டும். ஏனென்றால் மறுமை என்பது நிச்சயமானது, இவ்வுலகம் கேளிக்கையானது. இதை நாங்கள் புரிந்து இவ்வுலக வாழ்விலும் வெற்றியடைய நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஜஸாக்கல்லாஹு ஹைர். நாங்கள் இவ்வளவு நேரமும் இந்த உரையை கேட்டு எங்களால் ஒருவர் பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால், எங்களால் இதை பற்றி ஒருவர் பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால், இதை அடுத்தவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து அதன் மூலமாக கூலியை பெறுவதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எமது சமுதாய பெண்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். எம்முடைய ஆண்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். இவ்வுலக வெற்றியும் இந்த உலக முஸ்லிம்களுக்கு மட்டுமல்லாது மாற்று மத சகோதரர்களுக்கும் இம்மார்க்கத்தை தழுவி இவ்வுலக வாழ்விலும் வெற்றியடைய அவர்களுக்கும் வாய்ப்பு அளித்தருள்வாயாக. அதிகமான மக்களை இந்த மார்க்கத்தை படித்து வெற்றியை அவர்களுக்கு கொடுத்தருள்வாயாக. இவ்வுலக வாழ்விலும் அவர்களுக்கும் வெற்றியை கொடுத்தருள்வாயாக. அதற்கான பல முயற்சிகள் இந்த உலகத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு அதிகமாக உன்னுடைய உதவியை வழங்கி இவ்வுலக வெற்றிக்கும் அனைத்து மக்களையும் அனைவருக்கும் நீ இருளக வெற்றிக்கு ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். நாங்கள் செய்த அத்துணை விதமான பாவங்களை மன்னித்து எங்களை மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அனுப்பி அருள்வாயாக யா அல்லாஹ். நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த அத்துணை பாவங்களையும் மன்னித்து மறைத்தருள்வாயாக. நாளை கியாமத்து நாள் இருக்கின்றது என்பதை நாங்கள் நம்பக்கூடிய சமுதாயம் யா அல்லாஹ். அந்த நாளையிலே எங்களை கேவலப்படுத்தி விடாமல் இவ்வுலக வெற்றியையும் எங்களுக்கு தந்தருள இல்லாமல் ரஹ்மான் உன்னையே வேண்டி பிரார்த்திக்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் உன்னிடம் கேட்ட அத்துணை துஆக்களையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக.
தற்பொழுது இந்த உரையின் மூலமாக நாங்கள் எதையெல்லாம் படிப்பினையாக எங்களுக்குள் பெற்றுக்கொண்டோமோ அதை எங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் தெரிவித்து பலவிதமான நன்மைகளை இதன் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீ எங்களுடைய இந்த துஆவை கபூல் செய்து இதற்காக எங்களுடைய இலகுவான பாதையாக இதனை ஆக்கி தந்தல்வாயாக இந்த தீனை. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. நான் உங்கள் குட் ஸ்பீச்.